எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் லோக்கி. நம்ம வந்திருக்கிறது குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமிங்க. இங்கே அப்படி என்னதான் இருக்குது, எதனால் இது அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் டைமில் எல்லாருமே தேடி போகிறது தண்ணி எங்கேயாவது இருக்குமோ, எங்கேயா போய் குளிக்க முடியுமோ, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ இந்த ஹீட்டுக்கு இப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கான சரியான இடம் தாங்க இது. அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற இடம் இது தாங்க. சம்மர் கிளாஸஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதோட ப்ரைஸ் என்ன, எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு எந்த டைப்பில் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த நம்ம குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா EDAA, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அக்வாட்டிக் அசோசியேஷன் மூலிமா ப்ரைட் ஆஃப் ஈரோடு ஹைடெக் ஸ்விம்மிங் அகாடமின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கின ஸ்போர்ட்ஸ் அகாடமிங்க இது. நம்ம குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெருந்துறையிலிருந்து ஈரோடு போற வழியில இருக்கக்கூடிய மேட்டுக்கரையில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நீங்க வரதுக்கு பெருந்துறையில இருந்தும் ஈரோட்ல இருந்தும் பஸ்ஸஸ் நிறையவே இருக்குங்க. ஆனா நர்சினூர் இல்லைன்னா சென்னிமலையில இருந்து வரீங்கன்னா அதுக்கு எந்தெந்த பஸ் அவைலபிளா இருக்கு, அதோட டைமிங் என்னன்னு இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 18 சரி 11D இந்த 2 பஸ் வரும். இந்த சென்னிமலையிலேருந்து மேட்டுக்கடை பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட் வந்து RS வழியா இங்கே டைரெக்டாக இங்கே வரும். பஸ்லேருந்து வர்றது ஒரு P12ன்னு ஒரு வண்டி வருது. காலேஜ் டைம் ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் வருது. பவானிலேருந்து வருது. பவானி எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா அங்கே இருக்குது? அது ஒரு 2 ட்ரிப் தான் வரும். நமக்கு பெருந்துறையிலிருந்தும் ஈரோட்லேருந்து வரப்போ பஸ்ஸஸ் அவைலபிள் நிறைய இருக்குங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் நர்சினூர் சென்னிமலை சைட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. அதனால நீங்கள் 2 வீலர் இல்லை 4 வீலர் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. நீங்க மேட்டுக்கடையிலேருந்து ஒரு 150 மீட்டர் நீங்க உள்ள வந்தீங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம விஜய் சார் கூட இருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நம்மளோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நமக்கு சொல்லுங்க சார். நம்மளோட குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஓகே, ஸோ என் பேர் விஜய் தான். பேசிக்கலி நான் கேரளா பால்காடில் இருக்கோம். நாங்கள் ஒரு 5 years பிஃபோர் தான் குபேரலக்ஷ்மி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பூல் இன் ஒரு 4 district அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் ஒரு 2014 ஐ பார்ட்டிசிபேட்டட் ஃபினா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கசான் ரஷ்யாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் தேட் தான் தாட் பண்ணேன், நமக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், நல்லா குவாலிஃபைடான கோச்சஸை வச்சு ஒரு ஹைஜீனிக்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் ஒரு லாஸ்ட் 5 years போயிட்டு கிளாஸஸ். எஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி சார்? நான் ஒரு 15 years இந்த ஃபீல்டில் இருக்குது, கோச்சிங் ஃபீல்டில். யா ஸோ நான் ஸ்டடி பண்ணதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் மொத்தமாக சார் நமக்கு இப்போ என்னோட காம்படிஷன் பேட்ச் மோர் தேன் ஒரு 100+ இருக்கும். 100 பேருக்கு மேலே. தட் இஸ் ஒன்லி ஃபார் காம்படிஷன் பேட்ச் ஐ ஆம் டெல்லிங். ஓகே, நாட் ஓன்லி பிகினர்ஸ் அண்ட் இதெல்லாமே, பட் காம்படிஷன்ஸ் பேட்ச் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கோச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நியர் ஒரு 4.5 மணி நேரம் பர் டே கோச்சிங் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் 2 hours அண்ட் ஈவினிங் 2.5 hours ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் இப்போ நம்மள்ட்ட இருக்க பேட்சஸ் ஏதாவது அவார்ட்ஸ் இந்த ரீசன்ட் போன இயர்ஸ் எதாவது பண்ணியிருக்காங்க? இருக்கு சார். இப்போ நம்ம லாஸ்ட் 2 years கண்டினியூஸாக நேஷனல் காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் ஐ திங்க் ஒரு 1 year பிஃபோர் நம்ம நேஷனலில் ஒரு 22 gold 1 bronze வாங்கிட்டு இருக்கு.
ஸோ அது கண்டக்ட் பண்ணது ஆக்சுவலி வந்து குஜராத்தில் சிபிஎஸ்சி நேஷனல் லெவல் காம்படிஷன். எஸ். இப்போ இருக்கக்கூடிய மெயினாக இது பண்ணுறது காரணமே இந்த சம்மர் சீசன்னால இந்த சம்மர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இதில் வந்து வெளியே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். தம் பசங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக் கொடுக்கலான்னு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. இப்போ நம்மளதில் வந்து சம்மர் கிளாஸஸ்க்கு என்ன மாதிரியான இது வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து திஸ் இஸ் நம்ம காம்படிஷன் தட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு நிறைய இப்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடல்ட்டிலிருந்து தனி கிளாஸஸ், அவருக்கு தனி ஒரு மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கு, மெம்பர்ஷிப் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மெம்பர்ஷிப் பேஸில் வந்து பார்த்தா நிறைய பேர் வராங்க. காம்படிஷன் பேட்ச் இல்லாமல் அது லேர்ன் டு சிம்மா இருக்கட்டும், லேடிஸ் பேட்ச் இருக்கட்டும், வெயிட் ரெடியூஸ்க்கு நம்ம தனியாக வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற இந்த சம்மர் கிளாஸஸில் இப்போ வந்து ஃபேமிலியாக வந்தால் இவ்வளோ மெம்பர்ஸ், தனியாக வந்தால் இவ்வளோ ஆஃபர்ஸ், ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது சார், இருக்குது. இப்போ நம்ம ஆஃபர்ஸ் வந்து இப்போ சம்மரில் நம்ம ஒரு 15,000 ஆக்சுவலி 25,000 ஆரம்பிச்சு ஃபேமிலி நாங்கள் 10,000 வந்து லெஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்பில் 15,000 பர் இயர். ஸோ தே கேன் யூஸ் த பூல் த்ரூ அவுட் இயர். ஸோ 15 அது வந்து 5,000 லெஸ் பண்ணி நம்ம இப்போ 10,000 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த சம்மரில். எஸ் எஸ். எந்த அளவுக்கு இந்த சம்மர் கிளாஸில் வந்து நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கலாம் சார்? நம்ம வந்து டில் டேட் ஐ திங்க் இந்த May 1 வரைக்கும் நாங்கள் April 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டேட் வரைக்கும் நாங்கள் 350 கவர் பண்ணியிருக்கு. பிகினிங் மட்டும் லேர்ன் டு ஸ்விம் கண்டிப்பாக வந்து ஒரு 600 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். except that membership I'm telling 3-4 districtல one of the biggest pool. ஸோ அதுக்கான வந்து டீம்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆஃப்டர் தட் இந்த ப்ரமோஷன் ஃபண்டேஸுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண வந்து டாக்டர்ஸ் தான். இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் ஈரோட்டில் பார்த்தா நிறைய ஹாஸ்பிட்டலைஸ் இருக்குது. அதில் நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். தென் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பிக்கப் பண்ணுறது, லைக் ட்ராப் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து ஐம் வெரி ஹாப்பி. அவருக்கு நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். தென் வந்து என்னோடய கோச்சஸ் வந்து இப்போ காம்படிஷன் பேட்சுக்கு வந்து கம்பல்சரி 5:30 to 7:30, ஈவினிங் 4:30 to 7. ஸோ 4.5 hours. அந்த டைமில் வந்து லைக் பிகினிங் கூட வந்துட்டு போயிடும். தென் வந்து 1 hour சும்மா ஸ்விம் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா 9 to 3 o'clock they can come and swim. நம்மளுக்கு வந்து நைட்டுமே நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறோம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து 7:30 வரைக்கும் இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ லைட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். யாராவது வில்லிங்காக இருந்துச்சுன்னா ஒரு 1 டீம் வராங்க, they want to swim அப்படின்னா கூட நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் till 9 o'clock வரைக்கும். எஸ் சார். நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய கோச்சஸ் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபா இல்லை என்ன மாதிரி? கண்டிப்பாக பிகாஸ் வந்து நான் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பூலோட க்ளீனிங் வந்து எப்படி இருக்கோ அது ரொம்ப கண்டிப்பாக ஹைஜீனிக்காக இருக்கும். தென் கோச்சஸ் இப்போ இருக்கிற ஒரு 5 கோச்சஸ் இருக்காங்க. தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து நேஷ்னல் ஸ்விம்மர்ஸ் கூட வந்து. சார் எப்படி வந்து நான் பார்த்தேன் பூல் காலையிலையும் பார்த்து, எப்படி இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்கீங்க? சார் வந்து நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேப் வந்து கம்பல்சரியாக வரணும். பிகாஸ் ஆயிலி ஹேர் இருக்கும், அது வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கம்பல்சரி வந்து நாங்கள் கேப் வந்து இது பண்ணியிருக்கோம். அது கூட வந்து ஸ்விம்மிங் சூட் கண்டிப்பாக ஸ்விம்மிங் சூட் இல்லாமல் வந்து அலோட் பண்ண மாட்டேன். ஸோ அது நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சார் நம்ம இப்போ பார்த்தா வந்து பர் டே வந்து 12 to 14 hours வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மோட்டர் ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். தென் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம கிளீனிங் பண்ணுவாங்க. டோட்டலாக செட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து எப்போவுமே பூல் வந்து நல்லா தான் இருக்கும். ஸ்விம்மிங் சூட்டுங்கிறது எப்படிங்க சார்? நார்மலாக வெளியே 1 hour வரவங்களுக்கு இல்லை இருக்கிற? இல்லை சார், நம்ம 1 hour வர மாதிரி இருக்கு. நம்ம 2 மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எஸ் பிகாஸ் வந்து சில பேர் கொண்டு வர மாட்டேன், அதனால வந்து நாங்கள் 2 நான் கொடுத்துருக்கோம். சார் எப்படிங்க சார் இந்த மாதிரி சுற்றியும் இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பண்ணேன், இந்த கார் பார்க்கிங் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து நின்று உட்காந்து பார்க்குறக்கும் மர நிழலில் தனியாக ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருந்தீங்க. இதில் எப்படி முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணதா இல்லை? எஸ் சார் பிகாஸ் வந்து இந்த ஏரியா பார்த்தா 1 acre இருக்குது. இதில் நாங்கள் வந்து ஒரு 4,500 square feet மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. மற்றது எல்லாமே நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கும் தென் வந்து பேரண்ட் சிட்டிங் ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. தென் வந்து ஷவர் ஃபெசிலிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்கு. சேஞ்சிங் ரூம் வந்து செப்பரேட்டாக வந்து நல்லா இருக்கும் வித் லாக்கர்ஸோட வந்து பண்ணிட்டு. எஸ்
சரி இப்போ வந்து புதுசாக இந்த சம்மர் கேம்பில் வந்து இந்த பசங்களை குழந்தைங்களுக்கு வந்து நம்மகிட்ட விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைக்கு வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தண்ணி பயம் போகிறக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்விம்மிங் ஒரு லெவலுக்கு ஒரு லெவலுக்கு அவங்களால ஸ்விம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்மளால எப்போ எந்த டைம். சார் வந்து நம்மளோட கோர்ஸோட டியூரேஷன் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து 15 டேஸில் தான். ஸோ 99% வந்து இப்போ வித்தின் 15 டேஸ் கண்டிப்பாக வந்து அவர் பிகினிங் டு இன்டர்மீடியட் லெவல் நெக்ஸ்ட் லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து நம்ம கோச்சஸ் வந்து கேரண்டி வித் அகாடமி கேரண்டி சொல்லுவோம். சார் நம்மள்கிட்ட வந்து இப்போ ஸ்விம்மிங் சூட்டு கேப்பு இதெல்லாம் நம்ம வந்து இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம ரூல்ஸ் இருக்கு இல்லைங்க சார். இப்போ வந்து திடீர்னு யாராவது வெளியே வராங்கன்னா அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ ரெண்ட்டுக்கு அப்படின்னா சில பேர் வந்து தனக்கு இன்னொருத்தவங்களோட பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஓனாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்விம்மிங் ஆக்சசரிஸ். தட் மீன்ஸ் வந்து கேப், கோகுல்ஸ், ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல்லையும் ரீட்டைல்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தனியாக அது ஒரு அகாடமி பேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போவும் கரண்டாக. ஜாலியாக இருக்கு பாருங்க, பசங்க எப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. என்ன ஓடிக்கிறேன்? Go. Sisha, Mithuna, go. Ritu, Shivani, go. Riya and Kishan, go. Shubha, you want to come to side. Anish and Suva, go.
ப்ராசஸ் டெய்லியும் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? ஆமாம் ப்ரோ, டெய்லியுமே பண்ணுவாங்க. ஓகே. டெய்லியுமே வந்து மாப் போட்டுருவாங்க, டெய்லியுமே குட்டி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகே. ரெஸ்ட் ரூம்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. ஆள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. ஓகே. க்ளீனிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டிங்க தெரியுமா? ஆமாம். அது எதுக்கு? அவங்களோட ஃபியர் போகணுக்காகவா இல்லை எதுக்காக? ப்ரோ சில குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் தெரியும், ஆனால் வேணும்னே பண்ண மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஓகே ஓகே. சில குழந்தைங்க வந்து ஆழத்தில் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாமல் மட்டும் நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் பர்மிஷன் அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து தூக்கி அவங்களே சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. பண்ணுங்க வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு விட்டுருவோம். ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக விடுவோம், அதிலே அவங்க பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. ஓகே ஓகே ப்ரோ. இல்லை ரொம்ப அடம் பிடிக்கிறவங்க மட்டும் தான் நம்ம கொஞ்சம் சரி அவங்க பேரண்ட்ஸ்ட்டே அவங்க பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெளியே இருந்து நம்ம வரலாம். வந்து எம்பிஎட் முடிச்சு இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்கூலில். ஓகே. இப்போ வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து இப்போ தான் இந்த சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த ஃபீல்ட்லேயே இருக்குது. அப்புறம் நான் வந்து பிடிஆர் இருந்ததுனால, ஆனால் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 மாதம் மேலே ஆச்சு இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு. ஆதினியா என்ன படிக்கிறீங்க? எல்கேஜியா ப்ரீகேஜியா? எல்கேஜி படி. என்ன தெரியுமா? ஸ்விம்மிங் பூல். பயம் இல்லையா உனக்கு? இங்கே நீந்தி காட்டுங்க. வாங்க பிடிங்க 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 பிடிங்க. சூப்பர், வெரி குட். இதுக்கு மேலே வந்து ஃபர்தர் உங்களுக்கு என்கொயரிஸ் வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் விஜீஷ். காண்டாக்ட் நம்பர் வந்து 8838407511. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from லோக்கி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கண்டிப்பா தட்டி விட்டுருங்க.